ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தனுஷ் நடிப்பில் வெளியான கரை அண்டு மம்முட்டி மோகன்லால் நடிப்பில் வெளியான பேட்ரியாட் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தில் தனுஷ் ஒரு திருட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. வழக்கம் போல் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்ட்டை மாட்டிக்கிறாப்புல. போலீஸ்ட்டை சண்டையெல்லாம் போட்டு எஸ்கேப் ஆகிடுறாப்புல. எஸ்கேப் ஆகி தன்னோட காதலியோட ஆந்திராவுக்கு ஓடிடுறாரு. அங்கே ஓடி போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் தான் ஹோட்டலில் வேலை செய்கிறது, நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. அவருக்கு சொந்தமாக ஊரில் நிலம்லாம் இருக்குது. சரி, அந்த நிலத்துல ஏதாவது பண்ணலாம் சொல்லி ஊருக்கே திரும்பி வராரு தனுஷ். பார்த்தா அந்த இடத்த வச்சுதான் லோன் வாங்கியிருக்காரு அவங்க அப்பா ஒன்று. அதனால பேங்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலத்தை ஜப்தி பண்ணிடுவோம், பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ தனுஷுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காரு. சரி, ஃபைனலா ஒரு கொள்ளை அடிச்சு அந்த நிலத்தை மீட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு ஹீரோ. இந்த மேட்ரு அங்க உள்ள போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு போயிருது. இப்போ அந்த போலீஸ்லேருந்து இந்த கொள்ளையடிச்சாரா இல்லையா, அந்த நிலத்தை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வல் பிளாக் வரையும் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க படத்தை. செகண்ட் ஹாஃப்லையும் சரி, கிளைமேக்ஸ்லையும் சரி, கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நார்மலாக எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கேட்டால் ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படத்தை. ஜிவி பிரகாசோட மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கதைன்னு பார்த்தா சூப்பரான கதை. திரைக்கதை தான் கொஞ்சம் ஒழுங்காக எழுதாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பேட்ரியாட் அப்படிங்கிற மலையாள படத்தை பற்றி பார்ப்போம். படத்தில் பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா, மிலிட்ரியில் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமு. அந்த சாஃப்ட்வேர் வச்சிருந்த ஒரு மினிஸ்டர் அதை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு. அந்த கார்பரேட் கம்பெனியே அந்த மினிஸ்டரோட பையன் பேரில் தான் இருக்குது. அந்த பையன்கிட்ட கொடுத்து சேஃபாக வச்சிருக்க சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி லேப்டாப்லாம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்ருவாங்க அந்த கம்பெனி. இந்த லேப்டாப், இந்த ஃபோனு, இது மூலமாலாம் அவங்களோட ப்ரைவசி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அந்த கம்பெனி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமாக மிரட்டி அவங்கள்ட்ட பணம்லாம் வாங்கிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெண் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மம்முட்டி இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த கார்பரேட் கம்பெனி என்னாச்சு, மம்முட்டி மோகன்லால் இவங்களுக்கும் நடந்த ஃபைட் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. இது ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் இது. மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை.